இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த ஆட்டோக்கார மனைவிக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், சாப்பாட்டை ரெடி பண்ணி வைன்னு சொல்றாரு. மனைவியும் சாப்பாடு சமைச்சிட்டுங்க, நீங்க வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமான பசியோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போனதும் இங்க பாரு, எனக்கு இன்னொரு சவாரி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வான்னு சொல்றாரு. மனைவியும் நீங்க உட்காருங்க, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். சாப்பாட்டை எடுத்துட்டு வந்ததும் இங்க பாருங்க, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு, போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்றான். அப்போ இவரும் கை கழுவ போயிட்டு இவ சொன்னா நான் கை கழுவணுமான மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு கை கழுவாம வராரு. அப்போ நின்னு கொஞ்ச நேரம் ஏதோ யோசித்து கொண்டு சாப்பிட போறாரு. சாப்பிட்டதும் என்ன சாப்பாடு செஞ்சிருக்க, சாப்பாட்டுல ரொம்ப உப்பு இருக்குன்னு திட்டுறாரு. உனக்கு சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாதா, இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மனைவியும் நான் உப்பு கரெக்டா தான் போட்டிருக்கேன், நீங்க டெய்லியும் ஹோட்டல்ல சாப்பிடுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்றா. நீ எதுவும் சமாளிக்க வேணாம், நீயே இந்த சாப்பாட்டை சாப்பிடு, அப்பதான் உன்னோட லட்சணம் தெரியும் என்ன திட்டிட்டு போறாரு. அப்போ இந்த ஆளோட மனைவி நீங்க போறனா போங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறோம். அப்போ உப்பு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் என்ன பாவம் பண்ண, உப்பு எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, அவருக்கு பிடிச்ச மாதிரியான சமைச்சிருக்கேன், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறா, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையா என்று புலம்புறா. அப்போ அவரோட மனைவி கை கழுவ போகும்போது சாப்பாடு பாத்திரம் திறந்து கிடக்குது. அப்போதுதான் உண்மை தெரிய வருகிறது. அவர் கை கழுவ போகும்போது சாப்பாடு பாத்திரத்தை பாக்குறாரு, அதுல சாப்பாடு இல்ல. இவர் காலையில வேலைக்கு போகும்போது மனைவி இவரிடம் வீட்டுக்கு மளிகை சாமான் எதுவும் இல்ல, வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த சாப்பாட்டாவ சாப்பிடணும்னு சொல்லிட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்கு காசு அங்க வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு சாப்பிடாம போயிருக்காரு. வெளியில கடையில போய் இவர் பசியில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது மனைவி போன் பண்றாங்க, எனக்கு ரொம்ப உயிர் போற மாதிரி வயிறு வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு. அப்போ இவர் வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அப்போ மனைவி எல்லா மல்லிகை சாமானும் வாங்கி இவருக்கு புதுசா சமைச்சு எடுத்துட்டு வரா. நீ வயிறு வலிக்குதுன்னு தானே சொன்ன, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து நிக்கிறன்னு கேட்கிறாரு. அப்போ மனைவியும் எனக்காக தானே நீ சாப்பிடாம போன, என்னோட அன்பான புருஷா, நீ சாப்பிடாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும், முதல்ல சாப்பிடுன்னு சொல்றான். இவங்களோட காதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல லவ்னு கமெண்ட் பண்ணுங்க.